மாஸ்டர் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர், என் கூட கார்ல வாங்க ப்ளீஸ். தீபி, அங்க என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல பாட்டி, எங்க மாஸ்டரை கிளாஸ்க்கு கார்ல கூட்டிட்டு போறேங்கற, அவங்க நடந்தே போறேன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபி. இப்படிதான் மரியாதையா இருக்கணும். பூங்குடி, தீபி தான் இவ்வளவு ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறால, போயிட்டு வாயம்மா. என்னம்மா தயங்கி நிக்கிற? கார்ல போயிட்டு வா. சரிங்க பாட்டி. மாஸ்டர் மாஸ்டர் இருங்க இருங்க இருங்க. இப்ப போங்க மாஸ்டர், போங்க. ஏய் பொட்டிக்காடுங்களா, இறங்குங்கடி கீழே. நீ லூசா இல்ல நான் லூசா? நான் உன்னை மாஸ்டர்னு கூப்பிட்ட உடனே அத நிஜம் நம்பிட்டியா? உன்னெல்லாம் டீ மாஸ்டரா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். கொட்ட வண்டியில போக கூட தகுதி இல்லாத புறம்போக்கு உனக்கு கார் கேக்குதா? கொடி நடையா நடந்து வாங்கடி, அப்பதான் உங்க கொழுப்பு அடங்கும். ச்சீ, இறங்குங்க. பாவி, நல்லா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டா பூவு. பாம்புக்கு பல்லுல விஷம்னா இவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். இவ மாற மாட்டா மாதிரி. இவளையெல்லாம் கண்டுக்காம நாம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். நீ வாப்புல வா. சாவுங்கடி பட்டிக்காட்டும் முண்டங்களா. ஹே தீபிகா, நீ மாஸ்டர்னு சொன்ன உடனே அவளுங்களும் நம்பிட்டாளுங்க. ஏ தீபி, நீ அவகிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவ ஒரு ஆளுன்னு அவகிட்ட போய் கத்துக்கிறியே. ஏய், நான் டான்ஸ் மேல இஷ்டப்பட்டு அவகிட்ட கத்துக்கிற மாதிரி பேசுற? அவளை ஜீவா வீட்டுக்குள்ள இருந்து துரத்தி அடிக்கணும்டி. அதுக்கு தான் அந்த பட்டிக்காடு கிட்ட மனச கல்லாக்கிட்டு கத்துக்கிறேன்டி. அதெல்லாம் சரிதான் தீபி, ஆனா என்ன பண்ணி நீ ஜீவா வீட்டுல இருந்து அவளை துரத்த போற? நான் துரத்த மாட்டேன்டி. ஜீவாவோட அம்மா மாயாவதி ஆண்டிய அவளை வீட்டை விட்டு துரத்த வைக்கிறேன் பாரு. நேத்து முதல் நாள் டான்ஸ் கத்து கொடுக்கும் போது குத்து விளக்க தள்ளி விட்டு தீ பிடிக்க வச்சு மாயா ஆண்டி மனசுல சின்னதா அபசகுணம்னு ஒரு ஃபீலை ஏற்படுத்தின. அந்த மாதிரி அந்த பட்டிக்காடு வீட்டுக்குள்ள வந்தாலே அபசகுணம்னு மாயா ஆண்டி மனசுல தோன்ற மாதிரி செய்யறேன் பாரு. ஹே, என்னடி பண்ணலாம் இவளுக்குல? தெரிக்க விடலாமா? பாய் பாய் மாஸ்டர். பூவு, இவ திமிர்னால தாண்டி அழிய போறா. சாமி, இன்னைக்கு நான் நல்லபடியா கிளாஸ் எடுக்கணும். ஆரம்பிக்கலாமா? தலங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தக்க திம் மீ தக்க ஜொன் நு தக்க திம் மீ தக்க ஜொன் நு தாம் தக்க திம் மீ தலங்கு தக்க திக்கு தக்க ததிங்கின தோம் தேய் யா தேய் யா தேய் யா தேய் தேய் யா தேய் யா தேய் யா தேய் தேய் யா தேய் யா தேய் தேய் தாம். இன்னைக்கு கிளாஸை எப்படி நிறுத்தலாம்? இன்னைக்கு நம்ம பண்ண போற காரியத்தால இனி பூங்கொடி எப்பவுமே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. அந்த அளவுக்கு ஏதாவது பண்ணணும். என்ன பண்ணலாம்? என்ன இவ ஏதோ பண்ண போறேன்னா எதுவும் பண்ணாம லூஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கா. தேய் யா தேய் யா தேய் தா க தி மீ தா க ஜோன் நு தா க திம் மீ தா. என்னடி இது? ஒண்ணுமே பண்ணல.
கொஞ்சம் வெயிட் பண்றேன். தா க ஜொன் நோ தேய் யும் தாத் இப்ப இவளை என்ன பண்ணலாம்? இனிமே வந்து வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கவே கூடாது. தேய் 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 தா ஆனா என்ன பண்ணி இவளை துரத்துறது? யா தேய்யா தேய்யா தேய் தேய் தாம் தேய்யா தேய்யா தேய் தேய் தாம் தேய் யும் தாத் தத் தேய். தீபிகா, என்னாச்சு? கால் சுளுக்கிடுச்சு அம்மா. ஐயோ, கால் வலிக்குது. என்னால முடியல. என்னாச்சு? தாங்க முடியல அம்மா. ஐயோ, முடியலையே. தீபிகா, அம்மா, வலிக்குது. என்னம்மா என்னன்னு சொல்லு. என்ன ஆச்சுன்னு தெரியல ஆண்டி. என் கால் சுளுக்கிக்குச்சு. ஒரு ஸ்டெப் தான் ஆண்டி போட்டேன், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. ஐயோ ஆண்டி, வலிக்குது ஆண்டி. ஐயோ, நேத்து குத்து விளக்கு கீழே விழுந்து தீ பிடிச்சிருச்சு. இன்னைக்கு என் கால் சுளுக்கிக்குச்சு. ஏன் இப்படி நடக்குதுன்னே தெரியலையே. ஐயோ, நடக்கிறது எல்லாமே அபசகுணமா நடக்குது. பரதநாட்டியம்ங்கிறது ஒரு தெய்வீக கலை. அத கத்துக்கும் போது இப்படி எல்லாம் நடக்குது. அதுவும் என்னால இன்னைக்கு கிளாஸ் நின்னுடுச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கவே முடியல ஆண்டி. ஐயோ, எப்படிடி என் நடிப்பு? சூப்பரா? கலக்கிட்ட தீபி. ஐயோ ஐயோ, வலிக்குதே. ஓஹோ, ஐயோ, புரிஞ்சிருச்சுடி. இதெல்லாம் உங்களோட வேலை தானா? இப்ப பாருங்க இந்த மாரியோட வேலைய. ஐயோ, அம்மா, தீபிகா, வலிக்குது. இது பாருமா, கொஞ்சம் பொறுத்துக்கமா. நான் இப்பவே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன். பாத்துக்கிட்டே நிக்கிறியே, போய் டாக்டருக்கு ஃபோன் பண்ண மாட்டியா? போய் ஃபோன் சரிங்க பண்ணு. மேடம், இது பார்க்க சின்ன சுளுக்கு மாதிரி தான் தெரியுது. டாக்டர் வர்றதுக்குள்ள நானே இதை சரி பண்ணிடுறேனே. இப்ப பாருங்களேன், மவள மாட்டினடி குடுப்பல தீபிகா, காலை கொஞ்சம் ஃப்ரீயா கொடு. வலிக்குது. ஏண்டி, உனக்கு எம்புட்டு தைரியம் இருந்தா என் பூவு கிளாஸ் எடுக்கிறதே தடுக்க பாப்பேன். சுளுக்கு பிடிச்ச மாதிரி நடிக்க தானே செஞ்ச. இப்ப பாரு, உண்மையிலே உன் கால சுளுக்கு பிடிக்க வைக்கிறேன். வலிக்கல, போதும்டி. வலிக்கல, எனக்கு சுத்தமா வலிக்கல. போதும், விட்டுரு. ஏய் தீபிகா, என்னப்ல அப்படிலாம் விட்டுற முடியாது. உனக்கு சுளுக்கு சரியாயிடுச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அதுவும் இல்லாம இது சாதாரண சுளுக்கு இல்ல, ரெட்ட சுளுக்கு. நல்ல பாம்பும் சார பாம்பு மாதிரி ரெண்டும் சுருண்டு பின்னி கிடக்கு. அத பிரிச்சு விட்டா எல்லாமே சரியாகும். நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். இருடி, உன் கால ரெட்ட சுளுக்கு விழாம நான் உன்னை விடுவேனா? மாரி, எனக்கு சுளுக்கு போயிடுச்சு மாரி. எனக்கு வலிக்கவே இல்ல. நீ விட்டுரு. விடு. ஐயோ, விடு மாரி. பேபி, யோரிவ கட்டவளே, என்ன தூக்குடி. இதுக்கு எதுக்கு போல அவளை கூப்பிடுற? வா, நான் தூக்குறேன். வேணாம் வேணாம் வேணாம், நீ வேணாம். ஏய், இருடி, பாக்குற? தூக்குடி என்ன. என்ன பாத்துட்டு நிக்கிற? தூக்கவல. பாத்தேன் ஆண்டி, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன். சரிம்மா. அனன்யா, சொல்லுங்கம்மா. எனக்கு என்னமோ இது சரியா படல. நேத்து என்னடான்னா, குத்து விளக்கு கீழே விழுந்து துணியில தீ புடிச்சுக்குச்சு. இன்னைக்கு தீபிகாவுக்கு கால் சுளுக்கிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ பரதநாட்டியம் கத்துக்கணுமா? கிளாஸஸ் எல்லாம் வேண்டாம். நீ முதல்ல உன் ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் பாத்துக்கலாம். இத நீ அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. அம்மா, அது வந்து அனன்யா, நான் சொன்னா சொன்னதுதான் தெரியும்ல. ஏ பொண்ணு, இங்க வா. மேடம், இந்த 2 நாளா இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா எனக்கு என்னமோ அபசகுணமா தெரியுது.
அதனால கிளாஸஸ் எல்லாம் வேண்டாம், நீ கிளம்பு. ஐயோ மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம். அபசகுணம்லாம் நம்ம மனசை பொறுத்தது தான். எனக்கெனவோ நீங்க இந்த சின்ன விஷயத்த தேவையில்லாம பெருசாக்குறீங்களோன்னு தோணுது. ஆடும்போது யதார்த்தமா கால் சுளுக்கானதுக்கும் அதை வச்சு சகுனம் பாக்குறதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல மேடம். ஏய், அதிக பிரசங்கி. நீ எனக்கு சொல்லி தரியா? நான் தான் கிளாஸ் எல்லாம் வேண்டான்னு சொல்றேன்ல, கிளம்பு. நானும் நீ வந்ததுல இருந்தே பாக்குறேன், நடக்கிறதெல்லாம் அபசகுணமா நடக்குது. நேத்து விளக்கு கீழே விழுந்து துணி தீப்பிடிச்சு எரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு என்னடான்னா தீபிகா கீழே விழுந்து அவ கால் சுளுக்கிடுச்சு. எங்க வீட்ல இப்படி எல்லாம் தப்பு தப்பா எதுவும் நடந்ததே இல்ல. இப்பதான் ஏதோ நெகட்டிவ் வைப்ரேஷனா இருக்கு. ஆமா, நீ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து தான் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. போடி வெளிய. அம்மா இல்ல. இத பாரு, இங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம். எல்லாம் எனக்கு தெரியும். பேசாம உன் வேலைய பார்த்துட்டு போ. இங்க பாரு பூங்கொடி, இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ளேயே வராத. ஆரம்பத்துல இருந்தே உன் மூஞ்சிய பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. ஏதோ என் மக ஆசைப்பட்டாளேன்னு உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்த. இந்த டான்ஸ் கிளாஸ் அது இதெல்லாம் சரி வராது. ஏதாவது வீட்டு வேலை இருந்தா சொல்லி அனுப்புறேன், அப்ப வந்தா போதும். சும்மா ஒண்ணு நீ செய்ய வேண்டாம், ஏதாவது கூலி கொடுக்கற. இப்ப நீ கிளம்பு. வெளிய போடி பட்டிக்காடு, உன்னை எப்படி துரத்தி அடிச்சேன்னு பார்த்தல. மாறி, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு புள்ள. ஜீவா சாரோட அம்மா சொன்ன மாதிரி நான் அபசகுணம் பிடிச்சவளா? பூவே, அவங்க சொன்னா அது நிஜமாயிடுமா? நீ எதுக்கும் கவலைப்படாத பிள்ளை. உன் மேல எந்த தப்பும் இல்ல. அங்க நடந்ததுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. எல்லாமே அந்த தீபிகா பண்ண வேலை, முண்டக்கண்ணி. நீ சொல்ற மாதிரி தீபிகாவே இது எல்லாத்தையும் பண்ணியிருந்தாலும் கெட்ட பேர் என்னவோ எனக்கு தானே புள்ள. அத்தனை பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னது நான் தானே புள்ள. பூவே, அதை விட்டு தொலை. நம்மள மாதிரி திக்கட்டுறவங்களுக்கு அந்த தெய்வம் தான் துணை. வா, நம்ம கோயில் போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம். வேணா மாறி, என் மனசே சரியில்லை. அதுக்கு தான் நான் உனக்கு கோவிலுக்கே கூப்பிடுறேன். கோவிலுக்கு போனா சரியில்லாத மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். நீ பேசாம என் கூட வா. சாமி, நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு பரதநாட்டியம் தெரியும்னு நான் யாருக்கிட்டையும் பெருமையா சொல்லல. எல்லாருக்கும் சொல்லித்தரேன் வாங்கன்னு நான் யாரையும் கூப்பிடவும் இல்லை. அவங்களாதான் என்னை கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. இப்போ அவங்களே நான் ராசி இல்லாதவ, தரித்திரன்னு சொல்லி திட்டி அவமானப்படுத்துறாங்க. சாமி, உண்மையிலே நான் ராசி இல்லாதவளா, அபசகுணம் பிடிச்சவளா, தரித்திரமா? நீ தான் எனக்கு சொல்லணும். நீ என்ன சொன்னாலும் என்னோட விதின்னு நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்க. சொல்லு தாயி. அக்கா, உங்க பேர் பூங்கொடி தானே? ஆமா, பூங்கொடி தான். உனக்கு எப்படி தெரியும்? இல்ல, எங்க சித்தி உங்க காலேஜ்ல தான் படிக்கிறாங்க. போன வாரம் உங்க காலேஜ்ல நடந்த கல்ச்சுரல்ஸ்க்கு நான் வந்தேன். நீங்க ஸ்டேஜ்ல பரதநாட்டியம் சூப்பரா ஆடினீங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? பெரிய மனுஷி, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுமா? சரி சொல்லு, என்ன பண்ணணும்? எனக்கு பரதநாட்டியம் கத்து கொடுப்பீங்களா? எப்பல பூவு, பாத்தியா? நீ என்னமோ நான் அபசகுணம் பிடிச்சவ, ராசி இல்லாதவன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்த. இப்ப பாத்தியா,
அந்த ஆத்தாவே இந்த குழந்தை ரூபத்துல வந்து அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லாம சொல்லிடுச்சு. தெய்வமும் குழந்தையும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா அந்த தெய்வமே உன்கிட்ட வந்து உன்னை பரதநாட்டியம் கத்து கொடுக்க சொல்லுது. இதுக்கு மேல உனக்கு என்ன பிள்ளை வேணும்? சரி குட்டி, நான் உனக்கு ஒரு நாள் பரதநாட்டியம் கத்து தரேன், சரியா? ஆஹா, அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்பயே கத்து கொடுங்க. இப்பவே எப்படிம்மா முடியும்? இன்னொரு நாள் நானே உங்க வீட்டுக்கு வந்து சொல்லி தரேன். சரியா? முடியவே முடியாது. எனக்கு இப்பயே கத்து கொடுங்க. பூவே, அதான் பச்சை பிள்ளை ஆசைப்பட்டு கேக்குதுல, மனசு எங்க போகுது பிள்ளை? சும்மா இப்போதைக்கு 2 ஜதியை மட்டும் சொல்லி கொடு. இப்போ நான் பண்ற மாதிரியே நீயும் பண்ணணும், சரியா? சரி. கால் ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கோ. அப்படித்தான். இப்ப கை ரெண்டையும் இந்த மாதிரி வச்சுக்கோ. பண்ணலாமா? இந்த முத்திரையை பிடிச்சுக்கோ. தேய் யும் தாத் தாத் தேய் யும் தா ஹா தேய் யும் தாத் தாத் தேய் யும் தா ஹா தேய் யும். பொங்கடி, சூப்பர் பொங்கடி. கோயில்ல சாமி முன்னாடி நீ நடனம் ஆடி இருக்க. நீ ரொம்ப கொடுத்து வச்சோ பொங்கடி. சாமியை குழந்தை ரூபத்தில் வந்து உன்னை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்லதுக்கு தான். இனிமேல் நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாத. எங்கள் அம்மா எப்பவுமே அப்படித்தான். அம்மா அப்படி பேசுனதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எப்படியாவது நான் அம்மா கிட்ட பேசி நீ மறுபடியும் வீட்டுக்கு வந்து பரதநாட்டியம் கற்றுக் கொடுக்க நான் ஏற்பாடு பண்ணுறேன். இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். நடந்தது நடந்ததாவே இருக்கட்டும். கோயில்ல வச்சு இந்த குழந்தைக்கு கத்து கொடுத்தது என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு சார். என்னை விட்டுருங்க ப்ளீஸ். பூங்கொடி, எங்க அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டாங்க. அவங்க அப்படி பேசினதுக்காக நானே உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா என்னாலதான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சது. நான் மட்டும் உன்னை பரதநாட்டியம் கத்துக்கூடன்னு ஃபோர்ஸ் பண்ணலனா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ப்ளீஸ் பூங்கொடி, என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல அனன்யா, நடந்தது நடந்து போச்சு. அதை இனிமே மாத்த முடியாது. அதை மறக்க வேணா செய்யலாம், நான் மறந்துடுறேன். மற்றபடி எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமும் கிடையாது. எனக்கு கொஞ்சம் தனிமை தேவைப்படுது. என்ன தப்பா நினச்சிக்காதீங்க ப்ளீஸ். நான் வரேன், வாப்புல போலாம். ஐயோ, சும்மா சுளுக்குன்னு சீன் போட்டா உண்மையாவே சுளுக்க அந்த மாதிரி ஆக்கிட்டாலே. ஐயோ, வலி தாங்க முடியலையே. அம்மா கடவுளே, அம்மா. என்னம்மா, என்ன என்னாச்சு? கால் சுளுக்கிடுச்சு கிராண்ட்மா. கால் சுளுக்கிடுச்சா? ஐயோ, கீழே ஏதாவது விழுந்துட்டியா? இல்ல கிராண்ட்மா, டான்ஸ் ஆடும்போது கால் ஸ்லிப் ஆகி சுளுக்கிடுச்சு. எதுக்கு நீ தேவையில்லாம பரதநாட்டியம் எல்லாம் கத்துக்கிற? இதெல்லாம் உனக்கு தேவையா? ராஜம்மா, அப்படி சொல்லாத. பரதநாட்டியங்கிறது தெய்வீக கலை. அதுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பரம்பரை தொடர்பு இருக்கு. ஏன் பேத்தி இப்பவாவது அதை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காளேன்னு நான் சந்தோஷப்படுறேன். அத நீ கெடுத்துறாத. அதுக்கு சொல்லல பார்வதி. ராஜம்மா, டான்ஸ் கத்துக்கும் போது இதெல்லாம் ரொம்ப சகஜம். இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்ல. யாராவது சுளுக்கெடுக்க தெரிஞ்சவங்க எண்ணெய் போட்டு நீவி விட்டாலே போதும், சுளுக்கு சரியா போயிடும். இரு, யாராவது இருந்தா அரேஞ்ச் பண்றேன். தீபு, அந்த மாதிரி நாட்டு வைத்தியம்லாம் உனக்கு வேண்டாம். நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு ஃபோன் பண்றேன்.
நீ கொஞ்சம் வலிய பொறுத்துக்கோ, டாக்டர் இப்ப வந்துருவாரு. ஓகே கிராண்ட்மா. சரி, நீ ரெஸ்ட் எடுமா, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே. செல்வி, செல்வி, செல்வி. பாட்டி, செல்வி அக்கா வெளியே போயிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வேணுமா பாட்டி? சொல்லுங்க. காஃபி டீ ஏதாவது போட்டு தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா. நம்ம தீபிகாவுக்கு கால் சுளுக்கிடுச்சு. அதான் சுளுக்கெடுக்க தெரிஞ்சவங்க யாரையாவது அழைச்சிட்டு வர சொல்லலான்னு தான் செல்வியை தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டி நீங்க கையில கோழி வச்சுட்டு முட்டைக்காக அலையறீங்க? என்னம்மா சொல்ற? பாட்டி, நானே சுளுக்கு நல்லா எடுப்பேன் பாட்டி. எங்க ஊர்ல சுளுக்கு பிடிச்சவங்களா என்னதான் தேடி வருவாங்க. நான் அம்புட்டு பேமஸ். ஆ, ஆமாம் பாட்டி, இவளுக்கு நல்லா சுளுக்கெடுக்க தெரியும். ரொம்ப வசதியா போச்சு. சிரமம் பார்க்காம தீபிகாவுக்கு கொஞ்சம் சுளுக்கெடுத்து விடுறீங்களா? நான் போய் தாத்தாவுக்கு மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க கவலைப்படாம போங்க பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். ஆ, சரிம்மா. ம். பூவே, சுளுக்கு எடுத்துருவோமா? ம், ம். செத்தாடி பூனைக்கண்ணி. இப்ப எதுக்கு வந்திருக்காளுங்க?